Hi students, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர் த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸாக லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு சோஷியலில் ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக நம்ம இன்றைக்கி ஜாகிரஃபி பார்க்கலாம். ஸோ ஜாகிரஃபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட் நம்பர் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை பேஸ் பண்ணதான். ஸோ இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, இந்தியாவில் வந்துட்டு எங்கே வந்துட்டு மேடு பள்ளமாக இருக்குது, அதாவது மவுண்டைன்ஸ் எங்கே இருக்குது, பிளைன்ஸ் எங்கே இருக்குது, பிளாட்யூஸ் எங்கே இருக்குது, அண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறதா வந்துட்டு இந்த சாப்டர் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். ஸோ யூனிட் நம்பர் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். எந்த கொஸ்டின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 143ல் செகண்ட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸை பற்றின ஒரு அக்கௌண்ட் மாதிரி எழுதணும். இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 140 அண்ட் 141ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 140ல் ஸ்டார்ட் ஆகி நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 141ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ்க்கு மேலே தப்தி ரிவரோட முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பெனின்சுலர் ரிவர்ஸ். த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்டு த பெனின்சுலர் ரிவர்ஸ். ஸோ பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சவுத் சைடில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ், அதாவது சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதைத்தான் அந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய ரிவர்ஸ் பெனின்சுலர் ரிவர்ஸில் வந்துட்டு நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சீசனல் ரிவர்ஸ் தான். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரிவரில் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகாதான் சொல்கிறாங்க. நான் பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு வற்றாத ஜீவ நதிகள், என்றைக்குமே அந்த ரிவரில் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சீசனல் ரிவர்ஸ். ஸோ சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிவர்ஸ் இருக்கும். They have a large seasonal fluctuation in volume of water as they are solely fed by the river. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ்னல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு சீசன்ஸுக்கு தான் அந்த ரிவரில் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகும். அந்த வாட்டரோட வால்யூம் வந்துட்டு அதிகமாகும் கம்மியாகும். ஸோ அது ஏன் அப்படின்னா வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெயினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. These rivers flow in valleys with steep gradients. ஸோ இந்த ரிவர்ஸில் எங்கே ஃப்ளோ ஆகுது, வேலிஸில் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ த பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ அந்த ரிவர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த பெனின்சுலர் ரிவர்ஸ் நம்ம என்னவா டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸை டிவைட் பண்ணுறோம். ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நர்மதா அண்ட் தப்தி ரிவர், இந்த 2 ரிவர் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் வரும். அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, இந்த 4 ரிவர்ஸும் வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் வரும். ஸோ இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் இந்த 6 ரிவர்ஸும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பெனின்சுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றின ஒன்று பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் என்னென்ன சொன்னேன், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, இந்த 4 ரிவர்ஸும் தான் வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா மகாநதி. த ரிவர் மகாநதி ஆரிஜினேட்ஸ் நியர் ஷிகவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஒடிஷா. ஸோ இந்த மகாநதி ரிவர் வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஷிகவா அப்படிங்கிற பிளேஸில் ஆரிஜினேட் ஆகி எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா வழியாக வந்துட்டு ஃப்ளோ ஆகுது.
இட்ஸ் லென்த் இஸ் 851 கிலோமீட்டர். ஸோ அதோட லென்த், அந்த ரிவரோட லென்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர். சியோனக், டெலின், சந்தூர் அண்ட் ஐபி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இந்த ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ், அதுலேருந்து வரக்கூடிய கிளை நதிகள்னு சொல்லுவோம். என்னென்ன ட்ரிபியூட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ரிபியூட்ரிஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சினோத், டெலின், சந்தூர் அண்ட் ஐபி. The main stream of Mahanadi gets divided into several distributaries such as Paika, Birupa, Chatrala, Genti and Nan. ஸோ இந்த மகாநதி ரிவரோட மெயின் ஸ்ட்ரீம், அதுலேருந்து வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் இருந்து எகெயின் அது டிவைட் ஆகுது. அந்த டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கா, பிருப்பா, சைத்ராலா, கென்டி அண்ட் நன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரிவர்ஸ் பேர். ஆல் தீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் form the delta of Mahanadi, which is the one of the largest deltas in India. ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்ரிஸும் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதியோட, அந்த ரிவரோட டெல்டா ரீஜனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இந்த மகாநதியோட டெல்டா ரீஜன் தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெல்டாஸ்லையும் வந்துட்டு லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த மகாநதி empties its water in the Bay of Bengal. ஸோ கடைசியாக மகாநதி போய் எங்கே அதோட வாட்டரை கொண்டு போய் கடைசியாக எங்கே சேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மகாநதி. இட் ஆரிஜினேட்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது? சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சிவஹாவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஆரிஜினேட் ஆகுது. ஆரிஜினேட் ஆகி ஒடிசியா வழியாக ஃப்ளோ ஆகுது. இந்த ரிவரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோனக், டெலன், சந்தூர் அண்ட் ஐபி அப்படிங்கிறது இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இந்த ட்ரிபியூட்டரிஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் வருது. என்னென்ன ரிவர்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கா, பிருப்பா, சித்ராலா, கென்டி அண்ட் நன் அப்படிங்கிறது. ஸோ இந்த எல்லா ட்ரிபியூட்டரிஸும் ஜாயின் ஆகி மகாநதியோட டெல்டா ரீஜனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மகாநதியோட டெல்டா தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற டெல்டாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லார்ஜஸ்ட் டெல்டா. ஸோ மகாநதி ஃபைனலாக எங்கே போய் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கடைசியாக கலக்குது. ஸோ இதான் வந்துட்டு மகாநதி ரிவர். நெக்ஸ்ட் பாருங்க கோதாவரி ரிவர். Godavari is the longest river with the area of 3.13 lakh kilometers square among the peninsular rivers. ஸோ பெனின்சுலார் ரிவர்லேயே வச்சு ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவர் தான். இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3.13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்துட்டு இது கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட லென்த், இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர் வந்துட்டு இது ஃப்ளோ ஆகுது. அதான் சொல்கிறாங்க கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் வித் அன் ஏரியா ஆஃப் 3.13 lakh square kilometer among the peninsular rivers. It is also called Virdhaganga. ஸோ இந்த கோதாவரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதகங்கா அப்படிங்கிறது. இட் ஆரிஜினேட்ஸ் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, எ போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பிளேஸில் ஆரிஜினேட் ஆகுது. அந்த நாசிக் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு பகுதி, போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிஃபோர் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால். ஸோ இது எந்த ஸ்டேட் வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வழியாக ஃப்ளோ ஆகுது. அது போய் பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் அண்ட் சலாமி, இந்த எல்லா ரிவர்ஸும் வந்துட்டு இந்த கோதாவரியோட ட்ரிபியூட்டரிஸ் தான்.
The river near Rajahmundry gets divided into two channels called Vashishta and Gautami and forms one of the largest deltas in India. ஸோ வந்துட்டு இந்த ரிவர் அதாவது வந்துட்டு ராஜமுந்திரி அப்படிங்கிற பிளேஸுக்கு பக்கத்தில் இந்த ரிவர் வந்துட்டு ரெண்டு சேனலாக வந்துட்டு டிவைட் ஆகுது. என்னென்ன சேனல்ஸ், அந்த சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஷிஸ்தா அண்ட் கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி இந்தியாவோட லார்ஜஸ்ட் டெல்டாவை வந்துட்டு அது வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லேரு எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் is located in the deltaic region of கோதாவரி. ஸோ கொல்லேரு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு லேக், ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இதுதான் வந்துட்டு கோதாவரியோட டெல்டாய் ரீஜனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் செகண்ட் ஒன் இஸ் கோதாவரி. ஸோ கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். ஸோ பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் கோதாவரி தான். இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதை கவர் பண்ணியிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதகங்கா. இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் ஆரிஜினேட் ஆகுது. அந்த நாசிக் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு போர்ஷன் தான். ஸோ இது எந்த ஸ்டேட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் வழியாக ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு ஜாயின் ஆகுது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் ரிவர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா பூரணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ட்ரிபியூட்டரிஸ் பேர். ஸோ ராஜாமுந்திரி பிளேஸ் பக்கத்தில் இந்த ரிவர் வந்துட்டு ரெண்டாக பிரியுது, ரெண்டு சேனலாக பிரியுது. ஒன்று பேர் வந்துட்டு கௌதமி, இன்னொன்று வசிஸ்தா. இதுதான் அது ரெண்டும் பிரிஞ்சு டெல்டா ரீஜனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ கொல்லேரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். இதுதான் வந்துட்டு கோதாவரியோட டெல்டா ரீஜனை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் செகண்ட் ரிவர் கோதாவரி. தேர்ட் ரிவர் பாருங்கள், கிருஷ்ணா. த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் எ ஸ்ப்ரிங் அட் எ பிளேஸ் கால்ட் மகாபலேஸ்வரர் இன் எ வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ கிருஷ்ணா ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வரர் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்துட்டு இந்த கிருஷ்ணா ரிவர் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இட்ஸ் லென்த் இஸ் 1400 கிலோமீட்டர் அண்ட் அன் ஏரியா ஆஃப் 2.5 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ லென்த்தில் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஆயிட்டு இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. இட் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இதான் வந்துட்டு பெனின்சுலர் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். ஸோ நெக்ஸ்ட்டு கோதாவரிக்கு அப்புறம் பெனின்சுலா ரிவரில் நெக்ஸ்ட் ரிவர், லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா ரிவர் தான். பீமா, பெடவகு, முஷி, கொயானா அண்ட் துங்கபத்ரா ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீமா, பெடவகு, முசி, கொயானா அண்ட் துங்கபத்ரா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் தான். இட் ஆல்சோ ஃப்ளோஸ் த்ரூ ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜாயின்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் அட் ஹமஸ்தலா தேவி. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வழியாக ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கிடக்குது. எந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹமஸ்தலா தேவி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போயிட்டு அது மூலயமா பே ஆஃப் பெங்காலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் தேர்ட் ரிவர் தான் வந்துட்டு கிருஷ்ணா. இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா மகாராஷ்டிராவில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற பிளேஸில் இது ஆரிஜினேட் ஆகுது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். எவ்வளோ ஏரியாவை இதை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு கோதாவரிக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர் வந்துட்டு கிருஷ்ணா தான். ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் நேமெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீமா, பெடவகு, முஷி, கொயானா, துங்கபத்ரா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இந்த ரிவர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் வழியாக ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் போய் ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காவேரி. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ஃபோர்த் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவேரி.
The river Kaveri originates at Talakaveri, Kudagu Hills of Karnataka. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு காவேரி ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, குடகு ஹில்ஸ், அதாவது தலக்காவேரியில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. அது எங்கே இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. இட்ஸ் லென்த் இஸ் 800 கிலோமீட்டர். ஸோ இது எவ்வளோ லென்த் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. த ரிவர் காவேரி இஸ் கால்ட் தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத். ஸோ வந்துட்டு இந்த ரிவர் காவேரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கா இல்லாட்டி கங்கா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லலாம். இன் கர்நாடகா த ரிவர் பைஃபுர்கேட்ஸ் ட்வைஸ் forming the scarred islands of Srirangapattinam and Sivasamudram. ஸோ வந்துட்டு கர்நாடகாவில் இந்த ரிவர் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிரிஞ்சு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா ஐலாண்ட்ஸ் மாதிரி ஸ்கேர்ட் ஐலாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்னென்ன ஐலாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசமுத்திரம்னு சொல்லிட்டு ரெண்டு இதை ஃபார்ம் பண்ணியிருக்கு. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches the Occanal Falls and flows through the straight narrow gorge near Salem. ஸோ தமிழ்நாட்டில் இது என்ட்ரி ஆகும்போது அந்த காவேரி வந்துட்டு ரொம்ப ட்விஸ்ட் ஆகி வந்துட்டு அது என்ட்ரி கொடுக்குது. எது வரைக்கும் அது ட்விஸ்ட் ஆகி வருதுன்னா ஒகேனல் ஃபால்ஸ் அது ரீச் பண்ணுற வரைக்கும் அப்படி வருது. ஒகேனல் ஃபால்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரோவாக சேலம் வழியாக வந்துட்டு அது ஃப்ளோ ஆகுது. த காவேரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் வித் 2 channels, ரிவர் கொல்லிரோன் அண்ட் காவேரி. ஸோ ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இந்த காவேரி வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிரியுது, 2 சேனலாக பிரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் கொல்லிரோன் அண்ட் காவேரியாக வந்துட்டு பிரியுது. At last it empties into the Bay of Bengal at பூம்புகார். ஸோ கடைசியாக பூம்புகாரில் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் 4th ரிவர் காவேரி. காவேரி பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் 4 ரிவர்ஸ் பார்த்தோம், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. நெக்ஸ்ட் பாருங்கள் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா அண்ட் தப்தி. ஸோ ஃபஸ்ட்டு நர்மதா பார்க்கலாம். The river arises in the Amarnath Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance of about 1312 kilometer. ஸோ இந்த நர்மதா ரிவர் வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் பிளாட்யூ, மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய அமர்நாத் பிளாட்யூவில் ஆரிஜினேட் ஆகுது. இதோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1057 மீட்டர் இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1312 கிலோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் 27 kilometer long estuary before outfalling into the Arabian Sea through Gulf of Cambay. ஸோ இது எவ்வளோ ஏரியா, நர்மதா வந்துட்டு எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் இது கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 27 கிலோமீட்டர் லாங் எஸ்டரியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அரேபியன் சீயில் போயிட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபார்ம் பண்ணுது. எது வழியாக இது போய் அரேபியன் சீயில் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக போய் கலக்குது. It is the largest among the west flowing rivers of peninsular India. ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்மதா ரிவர் தான். இட்ஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் புகேனார், ஹலோன், ஹெரன், பஞ்சர், தூத்தி, சகாரா, தாவா, பர்னா அண்ட் கோலர். ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் நேமெல்லாம் அதாவது புர்னியர், ஹலோன், ஹெரன், பஞ்சர், தூத்தி, சகார், தவா, பர்னா அண்ட் கோலர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நர்மதா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் நெக்ஸ்ட் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்தி ரிவர். ஸோ தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா வித் த லென்த் ஆஃப் அபவுட் 724 கிலோமீட்டர். ஸோ தப்தி ரிவர் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெனின்சுலா ரிவரில் வந்துட்டு முக்கியமான ஒரு மேஜர் ரிவர் வந்துட்டு தப்தி ரிவர். இதோட லென்த் இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 724 கிலோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது.
It covers an area of 65,145 square kilometer. ஸோ இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு இது கவர் பண்ணியிருக்கு. தப்தி ரிவர் rises near Multai tank in the Betul district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. ஸோ இந்த தப்தி ரிவர் வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பெட்டூல் டிஸ்ட்ரிக்டில் முல்டாய் டேங்க் அப்படிங்கிற பிளேசஸில் ஆரிஜினேட் ஆகுது. இதோட எலிவேஷன் அதாவது இதோட ஹைட் டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 752 மீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. It is one of the only the 3 rivers in peninsular India that run from east to west. ஸோ பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே வந்துட்டு 3 ரிவர்ஸ் வந்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகும். அதில் ஒரு ரிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தப்தி ரிவர். த அதர்ஸ் பீயிங் நர்மதா அண்ட் மாஹி. ஸோ நர்மதா, மாஹி அண்ட் தப்தி இது மூணுமே வந்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆகும். த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் வக்கி, கோமை, அருணாவதி, அன்னீர், நேசு, புரே, பஞ்ச்கரா அண்ட் போரி. ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் ரிவர்ஸ் தான் இதெல்லாம். It outfalls into the Arabian Sea through Gulf of Cambay. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எங்கே போயிட்டு கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல போயிட்டு கடைசியாக கலக்குது. எது மூலயமானா கல்ஃப் ஆஃப் கேம்பே மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நர்மதா அண்ட் தப்தி ரிவர். ஸோ கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த பெனின்சுலார் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி பற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் நர்மதா அண்ட் தப்தியை பற்றி எழுதணும். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பெனின்சுலார் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.